ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த காலையிலே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தின அந்த மகிமையான காரியத்தை உணர வைக்கப் போகிறார். எப்படி? பலவிதமான சோர்வுகளா, தேவைகளா, இல்லாவிட்டால் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அந்த காரியங்கள் ஒன்று நன்மையாய் நடக்கலை என்று சொல்லி ரொம்ப மன போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? தேவன் இந்த நாட்கள் ஒரு அற்புதம் செய்வார். அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை. பிரியமானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போனதும் இல்லை. அவர் நம்புகிறவங்க யாரும் தோற்று போனவங்களும் இல்லை, ஏமாந்து போனவங்களும் இல்லை என்று சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதமான நாளை தேவன் உங்களுக்கு காண செய்திருக்கிறார். அந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கழிப்போமே. இந்த காலையிலேயே பலவிதமான சோர்வான செய்தியை கேட்டு அந்த சோர்வோடு எழுந்து இன்றைக்கு முழுவதும் நாள் நல்லமே இல்லை என்று சொல்லி ரொம்ப சலிச்சு போகாதீங்க. கர்த்தர் இந்த நாள் ஒரு புது கிருபையை கொடுத்து உங்களை புதுபலத்தோடு நடத்தட்டும். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? 84வது சங்கீதம் 6வது வசனம் சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சந்தித்த அனுபவங்கள் மிகவும் ஏராளம். புறக்கணிப்புகள் என்றால் அவருக்கு தெரியும். தனிமை என்ற வேதனையின் கொடூரம் உச்சக்கட்ட நிலை அவருக்கு புரியும். பெற்ற தாய், தகப்பன், சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து புறம் தள்ளின அந்த கொடூரமான நிலை அவருக்கு தெரியும். கஷ்டம், வறுமை, கண்ணீர், ஆகாரம் இல்லாத நிலை, தண்ணீர் இல்லாமல் தனிமையில் வனாந்திரத்தில் நடந்த வழிகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனெனில் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறார். அதன் அவருடைய வாழ்க்கையில அவர் பெற்றதான மிகவும் அற்புதமான காரியம். இந்த இடத்தில் சொல்கிறார், அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்களாம். அன்பு பிள்ளைகளே, அந்த கண்ணீரின் வழிகள், அந்த பள்ளத்தாக்கு போன்ற ஒரு நெருடலான நேரம், தனிமையான நேரம், போராட்டம் நிறைந்த நேரம், மிக அழ தோணுகிற நேரம், அழ வைக்கிற சூழ்நிலைகள், அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க வேண்டும். அந்த வழிகளுக்கூட நாங்கள் கடந்து செல்கிற பொழுதுதான் ஏன் இவைகள் நம்மளுக்கு சம்பவிக்கிறது தெரியுமா? ஒருவேளை இப்படி காயப்பட்ட இன்னொருவருக்கு நான் ஆறுதலை உண்டாக்கும்படி, இன்னொருடைய கண்ணீரை துடைக்கும்படி, இன்னொருவருக்கு நான் ஒரு ஆறுதலின் உறைவிடமாய் மாறுவதற்கு, என் மனம் பண்படுவதற்கு, என் வாழ்க்கை சீர்படுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய இணைபிரியாத அந்த அற்புத கிரியைகள் எப்படி தோன்றுகிறது என்பதை உணர்வடைய வைப்பதற்கு சில வேளைகள் இத்தகைய வழிகள் நம்மளுக்கு அனுமதிக்கப்படுகிறது. அன்பு பிள்ளையை, இந்த நல்ல நேரத்தை நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம். உங்களுடைய அழுகைக்கு மேலே அழுகை, கண்ணீருக்கு மேல் கண்ணீர். எதை செய்தாலும், எதை தொட்டாலும், எதை பார்த்தாலும் எல்லாம் பிரச்சனைகளாயிருக்கிறது. மலைகளும் குளங்களை நிரப்புமா போல் அழுகையின் பள்ளத்தாக்கு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதா? கண்ணீரின் வழிகள் அங்கே உங்களை மிகவும் உலுக்கிக் கொண்டிருக்கிறதா? முற்பக்கம் பார்த்தாலும், பிற்பக்கம் பார்த்தாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நெருக்கம், எல்லா விதத்திலும் ஒரே பயங்கரங்கள், ஒரே தடுமாற்றத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனின் தேவ சந்நிதியிலே வந்தவர்கள் காணப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல் தம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறார். தம்முடைய மக்களுக்கு தம்முடைய கரங்களினாலே கொடுக்கிறார். அந்த மக்களை தேற்றி அணைத்து நடத்துவதற்கு, மகத்துவமான அற்புதங்களை செய்வதற்கும் அந்த தெய்வம் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய கரம் உங்களை நடத்தப் போகிறது. தேவனுடைய வல்லமை உங்களை வழிநடத்தப் போகிறது. தேவனை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுடைய தம்முடைய ஆறுதலின் கரங்களினால் தேக்கி அணைத்து அங்கே அன்பு கூர்ந்து நடத்துகிற அந்த நல்ல தெய்வம் ஒரு நாளும் மறக்கவும் வெறுக்கவும் மாட்டார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் கண்ணீரின் வழிகளுக்குள்ளே, தனிமையின் பாதைகளுக்குள் கடந்து செல்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு கவலைகள் மாறுவதாக தேவன் பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.